ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவைவ் பண்றேன். யூனிட் 1ல இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து கிரீன் பில்டிங் ஆஸ்பெக்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பில்டிங், இன்டராக்ஷன் ஆஃப் த பில்டிங் வித் என்விரான்மெண்ட் அண்ட் கம்ஃபர்டபிள் என்விரான்மெண்ட்டுக்கு வாட் ஆஸ்பெக்ட்ஸ் டு பி ப்ரொவைடட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிசைன் அண்ட் என்னென்ன டைப் ஆஃப் லோட்ஸ் வரும் ஆஸ் பர் ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ். அண்ட் இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸ். ஓகேவா, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸ்னா என்ன, அது டைப்ஸ் என்னங்கிறத தவிர்த்து அடிஷனலா we will discuss some diagrams. ஓகே, உங்களுக்கு இந்த டயக்ராம்ஸ்ல வந்து ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்கும், உங்களுக்கு பிக்சர்ஸோட ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பும் ரெஃபரன்ஸ்க்கு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் the structures are available and the types of frame and how the load is transferring among each system. இது வந்து ஒரு காமனான இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா, அண்ட் this will form a basic for you to study more in detail about the concrete as well as steel structures in the future. சரியா, இப்போ பாருங்க, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்னா என்ன, the load resisting subsystem of a building or object. ஓகேவா, நம்ம வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ப்ரொவைட் பண்ணலாம் நீங்க இந்த டயக்ராம்ல பாக்குற மாதிரி. அண்ட் நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா what kind of stresses or loads will the frames carry? Tensile loads, compressive load and trusses, arch, இதெல்லாம் வந்து நீங்க ஜென்ரலா பார்க்கக்கூடிய டீடைல்ஸ், ஜென்ரலா பார்க்கக்கூடிய டீடைல்ஸ். ஓகேவா, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம 1D 2D அப்படின்னு பிரிச்சிருக்கோம். 1Dல பாத்தீங்கன்னா பீம், காலம், ஆர்ச்சஸ், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து ஒன் டைமென்ஷனல் எலமெண்டா கன்சிடர் பண்றாங்க ஃபார் அனாலிசிஸ். ஓகேவா, அண்ட் 2 டைமென்ஷனல் எலமெண்ட்னு பாத்தீங்கன்னா ஸ்லாப், பிளேட் அண்ட் ஷெல். ஏன் வந்து ஸ்லாப், பிளேட் அண்ட் ஷெல் நமக்கு திக்னஸ் இருந்தாலும் we are considering it to be a 2-dimensional element along the length and width aspect. ஓகே, அப்போ நமக்கு ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா நமக்கு பில்டிங் இருக்கு, பிரிட்ஜஸ், டேம்ஸ், வாட்டர் டேங்க், இந்த மாதிரி ரீடைனிங் வால், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். இப்போ இந்த டயக்ராம்க்கு பேர் வந்து ஒரு ஒரு பில்டிங் பிளாக் வரைஞ்சிருக்கோம், ஒரு ஃப்ரேம், அண்ட் அதுக்கு ஃப்ளோட்டிங் காலம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஃப்ளோட்டிங் காலம் அப்படின்ட்டு நேம் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை காலம் வந்து இது வந்து கிரவுண்ட் லெவல். உங்களுக்கு பாத்தீங்கன்னா this one is the ground level. ஓகே, and above it உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல is there any house will be there in ground floor? கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏதாவது வீடு வருமா? எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க இந்த 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 பில்டிங் சொல்லுப்பா. இந்த பில்டிங் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க? See, totally ground floor எதுவுமே இல்ல சார், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்ஸ்ல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளாட் சிஸ்டம்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல மோஸ்ட்லி ரெசிடென்ஷியல் ஆக்கியபன்சி இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூல இருந்து டோட்டலா வந்து 1 2 ஓகே, அதாவது டிஃப்ரெண்ட் காலம் காமிச்சிருக்கோம். 1 2 3 and 4. ஸோ டோட்டலா வந்து 4 காலம்ஸ் காமிச்சிருக்கோம் இல்லையா. இதுல only 2 columns are continuing till the ground level. ஓகே, 4 காலம்ஸ் இந்த வியூல, ஆனா 4 5 is it 4 columns or 5 columns? 4 இங்க ஒன்னு இருக்கு பாருங்க, சென்டர்ல ஒன்னு இருக்கு பாருங்க. யா 5 இங்க ஒன்னு இருக்கு. சோ இதையும் சேர்த்தா நமக்கு 5 columns இந்த வியூல இருக்கு. ஓகே, and out of the 5 columns 2 columns are continuing till the ground level. அப்போ இங்க இருந்து என்ன பண்ணலாம், you can able to construct the foundation. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சப்ஸ்ட்ரக்சர்ல வந்துரும். கிளியரா? and so only 2 columns are continuing till the ground level and the remaining 3 columns are என்ன பண்ணிருக்காங்க, அத வந்து பீமோட கனெக்ட் பண்ணிருக்காங்க.
அது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாயிண்ட் பாருங்க. இந்த ஜாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் காலம் நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாபோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் சிமிலர்லி இந்த ரைட் மோஸ்ட் காலம்ல பாத்தீங்கன்னாலும் மறுபடியும் அதை ஸ்லாப் அண்ட் பீமோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா இங்க காலம் இருக்கு பாருங்க, அதையும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டோரியில கனெக்ட் பண்ணிட்டாங்க. அங்கேயே கட் பண்ணிட்டாங்க காலம்ஸ். ஓகே, so these 3 columns that are highlighted are not extended till the foundation. ஓகே, நமக்கு ஜெனரலா லோடு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது காலம்ல இருக்கிற லோட் will be transferred to the foundation and there you can able to balance and stabilize the building. Okay, but இங்க இந்த 3 காலம் வந்து நமக்கு ஹேங்கிங்ல இருக்கு பாத்தீங்களா, கிரவுண்ட் லெவல் கீழே போகாம சப்ஸ்ட்ரக்சருக்கு போகாம ஹேங் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளோட்டிங் காலம். கிளியராப்பா? இந்த டேர்ம் புரிஞ்சுதா? வாட் இஸ் ஃப்ளோட்டிங் காலம்? ஓகே. ஏன்னா நீங்க சைட் டிராயிங்ஸ், இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஈவன் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் காலமோட சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் வாட் இஸ் த அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can able to save the spaces. கரெக்டா? when you reduce the number of columns you can save the spaces, and that is why more utilities can be provided in the ground floor due to the space restrictions. சரியா? அண்ட் ஜெனரலா உங்களுக்கு வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 2 டைப்ஸா பிரிக்கலாம். framed structure can be of 2 types. Building drawingல என்னென்ன டைப் பாத்தீங்கமா? One is load bearing and what is another type? Load bearing and non-load bearing. Okay va? Load bearing structure as well as non-load bearing structure. So load bearing structure means the entire components, the entire walls will carry the load, but non-load bearing means அந்த இடத்துல walls வந்து just it is used for partition, not for transferring the load. Okay, so ஜெனரலா நம்ம வந்து ஒரு இமேஜ் டிரா பண்ணுவோம், அதுல load transfer எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். I'll just draw a pictorial view in which you can able to see the slab, beam as well as the columns. Okay va? And உங்களுக்கு after the class notes வந்து நான் தனியா ஸ்கேன் பண்ணி அனுப்புவோம். ஓகேவா? written notes will be scanned and uploaded. So அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. And this ஏன்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் comparing to the 2013 regulation, in 2017 regulation unit 1 is totally different, because in 2013 regulation the unit 1 name is concrete technology. Okay, concrete related தான் இருக்கும், but here it is not concrete in unit 1, instead it is construction techniques, and that is why we follow here a different type of buildings and the structural systems. Okay va? So உங்களுக்கு slab and beam components தனியா இருக்கும், column component தனியா இருக்கும், அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா footing component தனியா இருக்கும். இதை வந்து நான் தனித்தனியா காட்டுறேன் உங்களுக்கு. But these are all interconnected, right? That is what the definition says. These are all interconnected and transfer the load to the soil. Okay, and general occupant ஓட load வந்து பாத்தீங்கன்னா occupant ஓட load வந்து first it will be carried by the slab, and the type of load may be either point load. So what is point load? Any idea? What is point load? Load acting at a point. Yeah, only at one point. So that is an example for point load. And இன்னொன்னு பாத்தீங்கன்னா linear load அப்படின்னு சொல்றாங்க. இந்த linear load நீங்க எப்படி படிக்கிறீங்க SOM ல? இப்படி நான் டிரா பண்ணனா அதுக்கு பேர் என்ன? கண்டினியூஸா நான் இப்படி டிரா பண்ணா, yeah, UDL.
ஓகேவா? இந்த மாதிரி வந்து கண்டினியூஸா டிரா பண்ணலாம். அண்ட் எப்படி நீங்க ஜென்ரலா டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? கிலோ நியூட்டன் ஆர் நியூட்டன் per meter, கரெக்டா? So we have point load and UDL or linear load as well as UVL அதுவும் நமக்கு இருக்கும், கரெக்டா? And so the load that are acting on a slab may be a point or a one dimension or even a two dimensional loads. And after this, the slab la carry agra load, it will be transferred to the beam. Okay. So it will be transferred from the beam to the column and from column to the foundation. This is the basic mechanism in which the load will be transferred. And the foundation of the role in appdin pathina, it should provide the resisting force to stabilize and balance the building from collapse. Okay. So in the types இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸ்ல ஃப்ளோட்டிங் காலம் அப்படிங்கிற இந்த டைப் பார்த்தோம் இல்லையா? லைக் திஸ் we also have another examples like grid columns, diagrid columns, V columns, tree column. இந்த மாதிரி வந்து நமக்கு பிக்டோரலா நிறைய டைப்ஸ் இருக்கும். ஓகே, அந்த பிக்டோரல் ரிட்டன் நோட்ஸ் வந்து it will be separately given to you. And ட்ரெஸ்ஸஸ்லயும் there are different types. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸ். சரி, ஸ்லாப்ல மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்லாப்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா the common terms we use is one way slab and two way slab. இதனுடைய pictorial representations இப்ப தனியா பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு ஸ்லாப்ல வந்து நமக்கு 4 காலம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஷோ யூ அ ஸ்லாப். And in this we also have the columns connected at the four ends. And this is the top view of the slab, correct? The columns are connected. And here on we are providing the reinforcement at TMT steel bars and as well as the concrete for the RCC slab. இப்போ லோட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது லோட் மெக்கானிசம் அப்படிங்கிற டாபிக்ல லோட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபார் a one way slab it will be distributed along one direction in both ways. Okay, so whatever the load that is carried by the slab will be distributed equally in two linear opposite directions. Okay, this is the concept behind the one way slab. Okay, so you take one axis and on the axis on both the directions you can able to transfer the load that is carried and transfer it to the columns. இப்போ two way slabல பாத்தீங்கன்னா two way slab ஓட mechanism பொறுத்த வரைக்கும் we need to we will have some area divided into four ranges in two way slab, particularly like this. Wait. Okay, so now we have divided the slab into four sub areas, and in this area the load carried by the slab will be distributed to each column in the respective direction like this.
Okay, va? So it performs the load distribution as per one-way slab, and also the load is distributed in other axes also. Okay, va? So this will be the common difference that can be shown in a pictorial way about the load distribution. The more different type of structures we have the set of drawings and pictorially represent what is the feature behind the frames. Okay, va? And if you have to classify the structure based on deformation, இப்போ இன்னொரு சப்டாபிக் பார்க்கலாம். Based on deformation. Suppose if I write the two types as rigid structure and flexible structure. Okay. Rigid and flexible structure அப்படின்னு நான் two types பிரிக்கிறேன்னா, in this two type, in which category deformation is allowed up to a certain limit, and in which category the deformations are not allowed. In which category the deformations are not allowed. சொல்லுங்க. Sir, rigid is not allowed, sir. Flexible is allowed to some. Okay, va? So adukku we will see more elaborate examples in the structural courses. Seriya? Sir, these are all the important aspects which is covered basically in structural systems. Apart from that, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பில்டிங்ஸ் தனியா இருக்கு. எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங், கிரீன் பில்டிங் இருக்கு. அதை தவிர்த்து ஸ்மார்ட் பில்டிங் அண்ட் ஹைரைஸ் பில்டிங் இருக்கு. ஹைரைஸ் பில்டிங்கோட கான்செப்ட்ஸும் நம்ம வந்து ஓரலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், கரெக்டா? ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல அதனுடைய நெசசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் ஆர்டர் டு மெயின்டைன் த land area, we require more land area due to the population explosion, and that becomes a necessity for high rise building. இப்போ அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கணும்? ஒரு முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, in high rise building பொறுத்த வரைக்கும் the land area will be less, and you need to provide the materials that are light in weight, கரெக்டா? when the building ஓட height அதிகமாக ஆக you need to provide the material which has a less density. Density கம்மியா இருந்தாதான் it will be satisfactory, and that will be helpful during cases like earthquake and that kind of scenario. சரியா? and similarly இப்போ ஸ்மார்ட் பில்டிங்ஸ் இருக்கு. ஸ்மார்ட் பில்டிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு how many of you are aware of IoT, Internet of Things? How many of you are aware of IoT, Internet of Things? Awareness இருந்தா you can raise hand. கேள்விப்பட்டிருக்கீங்களா? No, sir. நோவா? இங்க ரீசெண்டா அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட காமிச்சிருப்பாங்க IoT enabled. IoT enabled அப்படின்னு இருக்கும். ரீசெண்டா அந்த ஃபேன் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருக்கீங்களா? ஸ்மார்ட் ஃபேன் பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஹலோ மா, ஓரியன்ட்ல ஸ்மார்ட் ஃபேன் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருக்கீங்களா இல்லையா? No, sir. பார்க்கலையா? மா, மொபைல்லயே வந்து ரிமோட் வச்சிருப்பாங்க.
பார்த்துருக்கீங்களா? யா. மொபைல்லேயே ரிமோட் வச்சிருப்பாங்க. IoT எனேபிள்டுன்னு ஆட்ல காமிப்பாங்க. அண்ட் இட் இன்வால்வ்ஸ் அப்ளிகேஷன்ஸ் லைக் ஃபேன்லேயே இன்வெர்ட்டர் வைக்கிறோம் அண்ட் ரிமோட்லி ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ மாடர்னா நிறைய பில்டிங்ஸ்ல வந்து அலெக்ஸா அந்த மாதிரி அசிஸ்டிங் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்றாங்க. கரெக்டா? அலெக்ஸாவோட ரோல் என்னவா இருக்கும் வித்தின் அ பில்டிங்? ஒரு ஆக்கிபென்ட்டுக்கு எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? Alexa is an example of a smart assistant, correct? So what is the role of it? It makes an easy way to search things. Yeah, search things. அது மட்டும் இல்லாம you can integrate various devices through a common cloud. That is a key part of it. ஓகேவா? நம்ம டிஃப்ரெண்ட் டிவைசஸ் இருக்கும். எல்லாமே இப்போ ஸ்பீக்கர்ஸ், டெலிவிஷன் ஆர் ஈவன் ஃபேன்ஸ், டோர், எல்லா டிவைசஸ் காம்பனன்ட்ஸை வந்து integrated into common cloud, and that is the role of Internet of Things. And in that way you can able to easily access the components remotely even when you are not inside or near the building. Correct? நீங்க building பக்கத்துல உள்ள இல்லைனாலும் you can able to easily handle remotely. So that is the potential for Internet of Things. And இது வந்து சம்மந்தம் இல்லாம இருக்கேன்னு யோசிக்கலாம் சிவிலுக்கும் இதுக்கும் என்னன்ட்டு. பட் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்க்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ நம்ம இக்யூபுக்கு கூட நம்ம டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? இக்யூப் டாபிக்ஸ் நம்ம லாஸ்ட் செமஸ்டர்ல கூட பெயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அசைன்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரெசன்டேஷன். கரெக்டா? அதுலேயே யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆர் ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் த டெக்னாலஜிஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் த பெயிண்ட் ஆஸ் அ பில்டிங் மெட்டீரியல். சிமிலராக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ்லையும் யூ கேன் கோ ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இருக்கு. நீங்கள் ஃப்ளோட்டிங் காலம் கூட எடுத்துக்கலாம், ஆர் யூ கேன் ஜென்ரலி டேக் அபவுட் த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸ், அண்ட் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் when you collect and present as a presentation. கிளியராப்பா? நீங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம எடுக்க தான் you can able to know more about it. கிளியரா? Yes, sir. அண்ட் ஈவன் உங்களுக்கு ஹை ரைஸ் பில்டிங், கிரீன் பில்டிங், நமக்கு சிடிபியில் யூனிட் 1ல இருக்கிற எல்லாமே ஒரு தனி டாபிக்காவே ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் த எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் கேஸ் ஸ்டடிஸ். ஓகே, கேஸ் ஸ்டடிஸ் கூட நீங்க எடுக்கலாம் இக்யூப்ல. அண்ட் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத் தியரி as well as for the presentation. சரியா? ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்கு இல்லையா? பார்ட் பி ஆர் பார்ட் சி ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸ் பத்தி டாபிக் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸ் பத்தி இருக்கும். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அதர் டைப்ஸ் இல்லையா? எனர்ஜி எஃபிஷியன்ட் பில்டிங், கிரீன் பில்டிங், ஐரிஸ் பில்டிங், ஸ்மார்ட் பில்டிங், இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். பார்ட் ஏல வந்து இப்போ நம்ம ஃப்ளோட்டிங் காலம் ஆர் த லோட்ஸ், வாட் ஆர் த டைப் ஆஃப் லோட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பில்டிங், இதெல்லாம் வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ். ஓகே, சாம்பிள் கொஸ்டின்ஸ். ஸோ ஓவரால் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு இல் சென்ட் த கொஸ்டின் பேங்க். ஓகே, ஃபார் யூனிட் 1 அதுல இருந்து தான் மேக்ஸிமம் இருக்கும் ஃபார் த டெஸ்ட் டுமாரோ. ஓகே, அண்ட் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் there are very less notes available as per Anna University syllabus. So I'll maximum send the written notes, அதனுடைய scanned copy along with energy efficient building ஓட புக் இருக்கு இல்லையா? ஸ்கேன் காப்பி புக், அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸும் இருக்கும். ஓகேவா? சரிப்பா.